ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏற்காடை தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். அதுவும் ஏற்காட்டில் இருக்கிற முக்கியமான கோயில்களெல்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஏற்காடை சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்காடை பற்றின முக்கியமான தகவல்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் இருக்குது. இது கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் இருக்கிற சேர்வராயன் மலையில் அமைஞ்சிருக்கு. இது கடல் மட்டத்திலிருந்து 5326 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. ஏரி காடு இந்த பேர் தாங்க நாளடைவில் ஏற்காடாக மாறியிருக்கு. சேலத்திலேருந்து இந்த ஏற்காடுக்கு வர இந்த மலை பாதையில் மொத்தம் 20 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்குமே அரசர்களோட பேரும் புலவர்களோட பேரும் வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த வீடியோவை ஜனவரி மந்த்து தாங்க எடுத்திருந்தோம். அப்போ லாக்டவுன்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் இப்போ இந்த கோவிட் டைமில் வெளியே போகிறீங்கன்னா சேஃபாக மாஸ்க் போட்டுட்டு போங்க. ரைட் சைடில் ஒரு குட்டி மினி ஃபால்ஸ் இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் நின்று எல்லோரும் ஃபேமிலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ ஏற்காடு வந்தாச்சு. இப்போ ஏற்காடு போட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கும். இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் ஷாப்ஸ்லாம் இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ராஜராஜேஸ்வரி அம்மன் டெம்பிளுக்கு போகலாம். இந்த கோயில் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த கோயில் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த கோயிலோட டைமிங் காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சேர்வராயன் டெம்பிளுக்கு போகலாம். ஓகே, கோயில் வந்தாச்சுங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலோட டைமிங் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்குது. இந்த கோயில் சின்ன மலை குகைக்குள்ளே குனிஞ்சு போகிற மாதிரி இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேர்வராயன் கடவுளும் தேவி வந்து காவேரியும் அழகாக காட்சி தராங்க. இந்த கோயிலுக்கு வெளியே மூலிகை சூப் கடை இருந்ததுங்க. அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த சூப் ரொம்ப நல்லா இருந்தது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேர்வராயன் கோயில் வந்து மலையிலோட உச்சியில் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வியூ பாயிண்ட் இருக்குது. நான் அந்த வியூ பாயிண்ட்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்காக பலூன் ஷூட்டிங், ஆர்ச்சரி, நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க.
சக்கரா மகாமேரு டெம்பிளுக்கு போகலாம். ஓகே, டெம்பிளுக்கு வந்தாச்சு. இந்த கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், ஈவினிங் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்குது. இந்த கோயில் நாகலூருன்ற கிராமத்தில் இருக்குது. ஏற்காடுலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்த கோயிலில் தாங்க வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்ரீ சக்கரம் இருக்குது. இந்த கோயிலும் பார்க்க ரொம்ப அழகாக அமைதியாக இருந்ததுங்க. மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ரீ ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு போகலாம். இங்கேருந்து கரடியூர் வியூ பாயிண்ட்டும் பக்கம்தான். இந்த கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும், ஈவினிங் வந்து 3:30 to 6:30 வரைக்கும் இருக்குங்க. இந்த கோயிலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, அமைதியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஏற்காடோட சுற்றுலா தலங்களெல்லாம் சுற்றி பார்க்கலாம். இந்த கோயிலை சுற்றி அழகழகான பூக்களும் மரங்களும் பார்க்கவே பசுமையாக அழகாக இருந்ததுங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே தியான மண்டபம் இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் இந்த கோயிலெல்லாம் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். எப்போவுமே நம்ம மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் தான் போகிறோம், இந்த மாதிரி டெம்பிள்ஸும் போய் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஓகே, தியான மண்டபம் வந்தாச்சுங்க. வாங்க 10 நிமிஷம் ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு கோயிலிலேருந்து கிளம்பலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.